ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரோராவோட டர்ட்டி கேம் எக்ஸ்போஸ்டு பை கமருதீன். இதைத்தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். இப்படி அநியாயத்துக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டே அரோரா. 10th வீக் வரைக்கும் உன்னோட கேவலமான வந்துட்டு ஒரு கேம் பிளே, கேவலமான கேரக்டரை நீ ஹைட் பண்ணி வச்சிருந்த. எவ்வளோ நாள் தான் ஹைட் பண்ண முடியும் இல்லையா? பார்த்தியா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மூலியமாகவே நீ எவ்வளோ பெரிய கேவலமானவ அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளார போகலாம். ஸோ நேற்று வந்துட்டு நடந்த சம்பவம், அதாவது கமருதீன் அண்ட் அரோரா ஃபைட். அப்போ கமருதீன் வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுற. அப்படி 10th வீக் வரைக்கும் நீ வந்துட்டு ரொம்ப ஜாலியாகவே வந்துட்ட, எந்த வேலையும் செய்யலை, நீ வந்துட்டு ஒழுங்காக கிச்சன் டீமில் இருந்தது கிடையாது, ஒரு தடவை கூட வெசல் வாஷிங்கில் இருந்தது கிடையாது, அதாவது ஹவுஸ் கிளீனிங்லேயும் இருந்தது கிடையாது, நீ இருந்தது பாத்ரூம் மட்டும்தான். அதுவுமே மற்றவங்களை வந்துட்டு நீ கழுவி வச்சிருவ, நீ எந்த வேலையுமே செய்யறதுலேன்னு ஓப்பனாக உடச்சிட்ட. அப்படி அரோராவுக்கு பேச்சு மூச்சு இல்லை, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறா. வந்து எவ்வளோ பெரிய கேவலமானவ அப்படிங்கிறது கமருதீன்ன்றதே நம்ம வாங்கிக்கலாம் போல. கமருதீன் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணாரு. அப்பெல்லாம் வந்துட்டு தலை கமருதீன்னா வெரி குட் அப்படின்னு வந்துட்டு சல்யூட் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சொல்கிறத கேளுங்க. அப்புறம் மறுபடியும் இவன் வந்துட்டு இவனால தான் துஷாரும் போனாங்க, இவனால தான் பிரவீன் போனாங்க, நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இல்லை, இப்போ வந்துட்டு இவ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிற. அப்படி அரோராவுக்கு பேச்சு மூச்சில் சும்மா என்னை வந்து ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி வந்து சொல்கிற, எனக்கு துஷார் நீ போனது தான் காரணம்னு சொல்கிற, அப்படி இப்படின்னு அழுதோ. கன்ஃபர்ஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு அழுதுகிட்டு அட்டட்ட போட்டாலே ஒரு ட்ராமா. நாங்கள் மக்களே, நாங்கள் இதைத்தானே படித்து சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்லேருந்தே. இங்கே வந்துட்டு இந்த கொக்கரக்கோ சேனலில் நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே, இவளோட கேம் இதுதான், இவன் ஒரு கேவலமானவ கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே. இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? சரி விடுங்க மகளே, இப்போ அது புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இப்படி வந்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கமருதீன் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? அரோரா பற்றி தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் வந்துட்டு அரோரா இங்கே பாரு, எனக்கு உன்னை பார்த்தவே சிரிப்பு வந்துடுது சரியா? நான் சும்மா தான் சண்டை போட்டேன், என்னால் உங்கள்கிட்ட பேசாமையே இருக்க முடியல, என்ன பண்ணுறது சொல்லு, இதுதான் என் கேரக்டர். சத்தியமா டே, நீ எல்லாம் வந்துட்டு என்னடா டே, ஐயோப்பா, நீ எந்த எந்த கிரகத்தில் உன்னை படைச்சாங்கன்னே எனக்கு புரியலையப்பா சாமி. நான் சொல்கிறேன், நான் இவ்வளோ சண்டை போயிட்டு அவளை பற்றி, அரோராவை பற்றி பின்னாடியும் பேசுகிறேன் சரியா? அரோரா உன்னை பற்றி கேவலமாக பேசி வச்சிருக்கிற, அதை போய் நீ பாரு ஃபஸ்ட்டு சரியா? அவள் கேவலமாக கேம் விளையாடுறா, அவளுக்கு வந்துட்டு நீ மறுபடியும் வந்துட்டு போய் நிற்கிற, மறுபடியும் தொடவர, மறுபடியும் அவள் வந்துட்டு ஆமாம் கமருதீன், நீ வளசரவாக்கத்தில் தான் இருக்க, நான் எப்போ வந்தாலும் நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு அவ சொல்கிறா. என்னடா நடக்குது? நீங்கள் என்னடா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் என் கேள்வி. என்னதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலேங்கிறா. சரி, இதுதான் கதை அப்படின்னா, விக்ரம்கிட்ட போய் நைட் உட்காந்துட்டு அரோரா என்ன சொல்கிறா? ஸோ அவனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, அவன் வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பண்ணுறான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, என்னை எமோஷ்னலாக பிரேக் டவுன் பண்ணுறான், அதை என்னால் இது பண்ணிக்க முடியல, நான் தெளிவாக இருக்கேன், நான் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு அவங்க கூட பேசுவேன், மற்றபடி அவனை வந்துட்டு நான் பெருசாக வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க மாட்டேன், டச் வச்சுக்க மாட்டேன் பின்னாடி அப்படிங்கிறா. கமருதீன்ட்ட போயிட்டு நான் வந்துட்டு இந்த கேமை விட்டு போனாலும் நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இழக்க விரும்பலை அப்படிங்கிறா. விக்ரம்கிட்ட போயிட்டு நான் அந்த கேமுக்காகத்தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறா. என்னடி பேசுகிறேன் நீ? அப்பா சாமி, உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லைப்பா. பார்த்துருக்கேன் உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவ உன்னையோட அவளுக்கும் உனக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும், தராசு வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் ஒருத்தி பார்த்துருக்கேன். உன்னையும் அவளையும் ஒரே தராசில் வச்சா 2 பேரும் ஈக்குவலாக தான் இருப்பீங்க, அது ஒரு விஷயம். எல்லாம் பிளான் இப்படியெல்லாம் சொல்கிறா. விக்ரம் வந்துட்டு கறந்துக்கிட்டே இருப்பான், நீ வினோத்தை பற்றி சொல்லு, கமருதீனை பற்றி சொல்லுன்னா, கமருதீன் வந்துட்டு இந்த மாதிரி, வினோத் வந்துட்டு அவனோட ஃப்ளாஸ் நிறைய இருக்குது, ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வினோத்தையும் கமருதனையும் யூஸ் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு வினோத்தை பற்றியும் கமருதனை பற்றியும் தப்பாக விக்ரம்கிட்ட பேசுகிறா. இப்போ நீ எவ்வளோ பெரிய சீப்பான ஒரு கேரக்டர்? அப்புறம் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டேக் வச்சிருக்கியா, அது என்ன டேக் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஃப்ரெண்ட்ஸ்னா லவ்வர்ஸை சேர்த்து வைப்பாங்க, நீ லவ்வர்ஸை பிரிக்கிற.
ஃப்ரெண்ட்ஸ்னா பின்னாடி பேச மாட்டாங்க, டைரக்டா பேசுவாங்க. நீ அதை தான் பண்ணிட்டு இருக்கிற அரோரா. உன்னையெல்லாம் வந்துட்டு நான் ஒரு கேட்டகரியிலேயே நடக்கிறது இல்லை. என்னையெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண சொல்லிட்டாங்கன்னா உள்ள போய் பிக் பாஸ்குள்ளாரே என்னை கூப்பிட்டு யாராவது ரிவ்யூ பண்ண சொன்னாங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பரா ரிவ்யூ பண்ணிட்டு உன்னையெல்லாம் வந்துட்டு உன்னோட கேமையே நான் உடச்சு தள்ளுவேன். ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு பெரிய கேவலமா கேம் விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உன் கேரக்டர் தான் வெளியில இப்படி அப்படின்னு பார்த்தா உன் ரியல் லைஃப், நீ ரியல் லைஃப் தானே பிக் பாஸ், நீ பிக் பாஸ்ல உன்னோட கேரக்டர் தானே எக்ஸ்போஸ் ஆகுது. அப்ப நீ அப்படித்தானே இருக்க. அப்ப நீ எப்படி வெளியே இருந்தியோ அதே மாதிரி தான் நீ உள்ளேயும் இருக்க. ஒன்னும் டிஃபரன்ஸ் பெருசா இல்லை. ஃபர்ஸ்ட் நினைச்சாவே உன்னை பார்த்தாவே உன்னோட பேரை கேட்டாவே எனக்கு அப்படியே அடி வயிற்றுல இருந்து அப்படியே இரிட்டேட் ஆகுது, அப்படியே குபு 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 குபுன்னு எரியுது. அந்த அளவுக்கு நீ கேவலமானவன். சரி விடுங்க. ஸோ எனக்கு இருக்கிற டென்ஷன்ல அப்படி தோணுது உன்னை பார்த்தாவே. ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு உன்னை பற்றி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் டீமை உன்னை வந்துட்டு இங்கே வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க மக்களே. சொல்லுவேன் அப்படின்னா பாரு வந்துட்டு தனியாக வந்துட்டு ப்ளே பண்ணுறதா நல்லது. பிகாஸ் பாரு வந்துட்டு கமருதீனோட வந்துட்டு சேர்ந்தா அப்படின்னா கண்டிப்பாக கமருதீன் வந்துட்டு கேம் விளையாடுறக்கே விட மாட்டேங்கிறான் பாருவை. கமருதீன் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டேக்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நீங்கள் வந்துட்டு உங்கள் அரோராவோடையே போய் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் தயவுசெய்து பாருவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாரு தனியாக தானே இருந்தாங்க, நீங்கள் ஏன் பாருகிட்ட வந்து பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அவங்களோட கேமையும் நீங்கள் கெடுக்குறீங்க. நீங்கள் உங்களோட கேமை ஆல்ரெடி கெடுத்துக்கிட்டீங்க, இப்போ வந்துட்டு பாருவோட கேமையும் நீங்கள் கெடுக்குறீங்க. தயவுசெய்து உங்களோட கை குப்பி கும்பிட்றேன், தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு கெடுக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு கேமை கெடுக்காதீங்க, பாருவோட கேமை கெடுக்காதீங்க. அவ்வளோதான். பாரு வந்துட்டு ரியல் லைஃப்லையுமே உஷாராக தான் இருக்கணும் கமருதீன்ட்ட. சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் வந்துட்டு நீடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், கமருதீன் வந்துட்டு ஒரு தெளிவான ஆளே கிடையாது. நீங்கள் அவங்கள வந்துட்டு ஹோப் பண்ணீங்க அப்படின்னா, பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க பாரு. நான் வந்துட்டு இது வந்துட்டு உங்களோட ஃபேனாக வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ மக்களே நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் பாரு முன்னாடியே வந்துட்டு அவளை தூக்குறான், சண்டை போடுறான் அரோரா கிட்ட, மறுபடியும் நைட் ஆனால் அவளை தூக்கி கொஞ்சறான். எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓகேங்களா. விக்ரமும் தெளிவாக சொல்லிட்டாரு, நீ ஃபிசிக்கலாக கொஞ்சம் விலகி நில்லு அப்படின்னு வந்து அரோரா கிட்ட விக்ரம் வந்துட்டு சொல்கிறா. அப்படி கமருதீன்கிட்ட நீ ஃபிசிக்கலாக கொஞ்சம் வந்துட்டு தள்ளி நில்லு அப்படின்னு அரோராவை எச்சரிக்கிறா. அப்படி ஆனால் வந்துட்டு அவள் அங்கே விக்ரம்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறா, இல்லை நான் வந்துட்டு அப்படி தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அவனே வர்றான், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அரோரா வந்துட்டு என்னன்னா ஃப்ரீ ஹேண்ட், யார் வேணாலும் தூக்கிக்கலாம், எஃப்ஜே தூக்கலாம், கமருதீன் தூக்கலாம், சபரி தூக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஐயப்பா சாமி. இந்த மக்களே உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹை பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கு ஷேர் ஆகுதோ இல்லையோ முக்கியமாக வந்துட்டு பாருக்கு ஷேர் ஆகணும். பாருவோட சப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். Until then, this is Sindhu. Bye. Take care all.